இன்றைய ஆன்மீக தகவல் நம்முடைய ஆத்ம ஞானம் என்று சொல்வார்கள். அதாவது தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்ள வேண்டியவற்றை புரிந்து கொள்வது, இதைத்தான் ஆத்ம ஞானம் என்று சொல்வார்கள். நம்முடைய ஆத்மாவானது எப்போதுமே மேல் நோக்கிய விஷயங்களை பற்றி எண்ண வேண்டும். இறை பரம்பொருளை பற்றி எண்ண வேண்டும், அடியார் பெருமக்களை பற்றி எண்ண வேண்டும். இப்படி மேலான சிந்தனைகள் எவன் ஒருவனுக்கு ஏற்படுகின்றதோ அவன் ஆத்ம ஞானம் பெற்றுவிட்டதாக அர்த்தம். ஆத்ம ஞானம் பெற்றுவிட்டால் நமக்கு பிறப்பு என்பது மீண்டும் இருக்காது. மீண்டும் மீண்டும் இந்த பூமியிலே பிறந்து பிறந்து கர்மாக்களை அனுபவிப்பது குறைந்துவிடும். அதைத்தான் ஆத்ம ஞானம் என்கின்றார்கள். இந்த ஆத்ம ஞானம் பெற்று மீண்டும் பிறவா வரத்தையும் நிரந்தர இன்பத்தையும் தரவல்லது. அது என்ன என்றால் அது ஆன்மீகம்தான். ஒருவனுக்கு செல்வம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் இருப்பது போதும் என்கின்ற எண்ணம் இல்லை என்றால் அவனுடைய மனமானது ஒரு சந்தோஷத்தில் இருக்காது. என்னிடம் 5 கோடி பணம் இருக்கின்றது, 5 கோடி போதும் என்று எவன் ஒருவன் நினைக்கின்றானோ அவனுக்குத்தான் அந்த ஆத்ம ஞானமானது கிடைக்கும். போதும் என்கின்ற எண்ணம் இல்லாதவனுக்கு என்ன கிடைத்தாலும் மேலும் வேண்டும் 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 என்று மனமானது தேவையில்லாத சிந்தனைகளிலே ஓடி 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 கடைசியிலே அவன் இருப்பதையும் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். காரணம், பெரும் பொருள் சேர்ப்பதற்காக தவறான வழிகளிலே செல்வான். இருப்பது போதும் என்று நினைப்பவன் தவறான வழியில் செல்ல மாட்டான். நமக்கு நியாயமாக நமக்கு கிடைப்பது போதும் என்று நினைப்பான். அப்படி இல்லாமல் இருப்பதை விட அதிகமாக வேண்டும் வேண்டும் என்று அலைகின்ற மனத்தோடு செல்கின்றவன் நமக்கு வேண்டும் என்பதற்காக தவறான வழிகளிலேயும் செல்வான். தவறான வழிகளிலே செல்லும் போது என்றேனும் ஒரு நாள் அரசாங்கத்திடம் பிடிபட்டு விடுவான். அப்போது அவனுக்கு இருப்பதும் போய்விடும். ஆகவே போதும் என்ற மனத்தோடு எவன் ஒருவன் வாழ்கின்றானோ அவனால் தான் ஆத்ம ஞானத்தை பெற முடியும். நம்முடைய சனாதன இந்து தர்மமானது இவற்றை பற்றியெல்லாம் நமக்கு நிறைய சொல்லி இருக்கின்றது. ஆகவே அழிகின்ற பொருட்களிலே மனதை செலுத்தாமல் இருப்பது போதும் என்கின்ற அந்த மந்திரத்தை நாம் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். ஒருவன் அடைய வேண்டிய ஞானங்களிலே உயர்ந்ததை அடைந்தால்தான் அவனுடைய மனமானது நிறைவடையும். ஆத்மா நான் என்ற 2 சொற்கள் தான் ஞானங்களிலே உயர்ந்த சொல், ஆத்ம ஞானம் எனப்படுவது. ஆகவே நான் என்பது அழிந்துவிட்டால் அங்கு ஆத்ம ஞானம் வந்துவிடும். ஆத்மா என்கின்ற 2 சொல் கொண்ட ஆத்ம ஞானமே இனி தொடர்கின்றது. ஆகவே ஆத்ம ஞானம் என்பது உன் மனதினுடைய ஆணைப்படி உன் உடல் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் உயிர் எனப்படும் ஆன்மாவாகிய நீ ஒரு சாட்சியாக இருந்து கொண்டு தண்ணீரிலே உள்ள தாமரை இலை போல இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படாமல் இருக்கின்றாய் என்று சொல்வதுதான் ஆத்ம ஞானம். ஆனால் நான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறேனே, துன்பத்தையும் அனுபவிக்கிறேனே என்று சொல்கின்றீர்களா? இப்போது மட்டுமல்ல, எப்போதுமே இன்ப துன்பங்களை அனுபவிப்பது உன்னுடைய மனம் மட்டுமே. எந்த மனம் நீ இல்லையோ அந்த மனமே இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது. எனவேதான் மனமே நான் இல்லை என்பவன் துன்பத்தை அனுபவிக்க மாட்டான். மாறாக மனமே நான் என்பவன் துன்பங்களை அனுபவிக்கிறான். ஆகவே மனமே நான் இல்லை என்பவன் தாமரை இலை போல இன்ப துன்பங்களிலே ஒட்டாமல் இருக்கின்றான். ஞானிகளும் ரிஷிகளும் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். அதனால்தான் ஞானிகள் எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. எந்த ஆன்மாவாக நீ இருக்கின்றாயோ அந்த ஆன்மாவாகவே நீ உனக்குள் நீயே ஆனந்தமாக இருக்கின்றாய் என்று ரமணர் சொல்கின்றார். ரமணர் மட்டுமல்ல, ரமணர் போன்ற மகரிஷிகள் எல்லாம் இதைத்தான் சொல்கின்றார்கள். உன்னையே நீ அறிவாய் என்று சொல்கின்றார்கள். அவன் உன்னை ஏமாற்றினான் என்பது
நம்முடைய மனதின் தவறான பாதை. நீ அவனிடம் ஏமாந்தாய் என்பதுதான் சரியான பாதை. முள் உன்னை குத்திவிட்டது என்பது மனதினுடைய தவறான பாதை. மாறாக நீ முள்ளை மிதித்து விட்டாய் என்பதுதான் சரியான பாதை. இப்படி சரி எது தவறு என்பது எது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கையானது ஞானம் என்கின்ற பாதையிலே எளிமையாக நடைபோடத் தொடங்கும். எளிமையாக ஞானத்தை அடைந்து விடலாம். இது ஒரு துவக்கம். இந்த துவக்க பாதையை நாம் சரியாக பிடித்து கொண்டு விட்டோம் என்றால் மனைவி, மகன், மகள் என்ற ஆசைகளிலிருந்தெல்லாம் நாம் வெளிவந்து விடுவோம். அப்படி வெளிவந்து விட்டால் நம்முடைய ஞான பாதை என்பது நமக்காக விசாலமாக திறந்து கொடுக்கும். எண்ணங்களுடைய தொந்தரவின்றி வாழ வேண்டும். அப்போ அவன்தான் ஞான மார்க்கத்தை அடைய முடியும். ஏதோ கோவிலுக்கு சென்றோம், இறைவனை வணங்கினோம், வந்தோம் என்று இருக்கக்கூடாது. இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை முறையாக அறிந்து கொண்டு வாழ்ந்து விட்டால் ஞானமானது நமக்கு கைகூடிவிடும். இன்பத்தை அறுவடை செய்து மாறாக மனமே நான் சொல்லுகின்ற அஞ்ஞானியாக நீ இருந்தால் நல்ல சிந்தனைகள் ஏதுமின்றி தவறான எண்ணங்களில் தூண்டுதல் காரணமாக, அதாவது உன்னுடைய மனம் போன போக்கிலே உன் மனதை செலுத்தி, உன் மனதை தவறான பாதையிலே செலுத்தி துன்பத்தை அறுவடை செய்து விடுவாய். இதைத்தான் மிக அழகாக வாலி அவர்கள் பாடினார். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா என்று. ஆகவே குற்றங்களுக்கு காரணங்களை நல்ல சிந்தனைகளினுடைய உதவியால் உன்னுடைய மனதிலேயே தேடு. அப்படி தேடினால் அதனுடைய மூலத்தை கண்டு அதனை ஒழித்து விடலாம். உன்னுடைய ஆத்மாவின் உன்னத இயல்புகளை அறிந்து அவற்றை உனது இயல்புகளாக உணர்ந்து கவலைகளை களைந்து இன்புற்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய ஆத்மாவானது உன்னுடைய உடலிலே இருந்த காரணத்தினால்தான் நீ இந்த உலகத்திலே அனுபவிக்கின்ற அத்தனை இன்பங்களையும் சந்தோஷமாக இது நாள் வரை அனுபவித்தாய், இப்போதும் அனுபவிக்கின்றாய், இனிமேலும் அனுபவிக்கப் போகின்றாய். ஆகையால் உன் உடல் உட்பட இந்த உலகத்திடம் நீ நன்றியோடு இரு, கருணையோடு இரு. எனவே இதுவரை நீ பற்றியதெல்லாம் போதும், இனி உன்னையே நீ பற்றிக்கொள், அதாவது உன்னுடைய ஆத்மாவை நீ பற்றிக்கொள் என்று சொல்கின்றது வேதம். இதுவரை நீ பிறரை பற்றி அறிந்ததெல்லாம் போதும், இனி உன்னையே நீ அறிவாய் என்று உன்னை நீ முதலில் சோதித்துக்கொள் என்று சொல்கின்றது நம்முடைய ஹிந்துத்துவம். பொருட்களை பற்றியதெல்லாம் போதும், இனி உன்னையே நீ பற்றிக்கொள். பிறரை அறிந்ததெல்லாம் போதும், இனி உன்னையே நீ அறிவாய். அதுதான் கவியரசர் கண்ணதாசன் தன்னுடைய புத்தகத்துக்கு உன்னையே நீ அறிவாய் என்றே ஒரு பெயரிலே புத்தகம் எழுதினார். அதிலே தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எழுதினார். ஆகவே ஆத்மாவை அறிவதும் உன்னையே நீ அறிவதும் ஒன்றுதான். இதன் மூலம் உன்னுள்ளே இருக்கின்ற ஆத்மாவை, அதுதான் தெய்வம் என்று நீ உணர்ந்து கொள்ளலாம். அங்கிங்கனாதபடி அறிவு சொரூபமாக எங்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மாவானது பரமாத்மாவை அடைந்து மீண்டும் பிறவாவரம் பெற வேண்டுமானால் நீ நல்லவனாக இருப்பதும் அதன் மூலம் உண்மையான பக்தியை பெறுவதும் ஆன்மீகத்திலே முன்னேறுவதும் இறுதியாக உன்னையே நீ அறிவதும் அவசியம். உன்னிடம் இல்லை என்றால் எதையெல்லாமோ நீ அடைந்திருந்தாலும் பலனில்லை. மாறாக இது உன்னிடம் இருந்து விட்டால் அதன் பின் எதுவுமே எவருமே உனக்கு தேவையில்லை. அருமை ஆத்மாக்கள் மேலே குறிப்பிட்ட வாக்கியத்திலே ஆத்ம ஞானம் என்ற சொல்லை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் அந்த ஆத்ம ஞானத்தை தேடிக்கொண்டே இருப்போம். அந்த ஆத்ம ஞானத்தை தேடிக்கொண்டே இருந்தால் அதனுடைய மகிமை நமக்கு புரிந்துவிடும். எதை நீ அடைந்தாலும் அதை அடைந்த பின்பு நிச்சயமாக அடுத்த ஒன்றுக்காக நீ இயங்குவாய். ஏனெனில் உன்னுடைய மனதை நிரப்புகின்ற சக்தியானது இவ்வுலகத்திலே எந்த அனித்தியத்துக்கும் கிடையாது. ஆகவே நித்தியமான ஒன்றை நீ அடைந்தால் அதற்கும் மேலான ஒன்றை நீ அடைய வேண்டியதில்லை. அந்த நித்தியமான பரம்பொருளை மட்டுமே நாம் அடைவதற்கு எண்ணுவோம். அதை எண்ணிவிட்டால் இந்த உலகத்திலே இருக்கின்ற மற்ற இன்பங்களும் லௌகீக சுகங்களும் நமக்கு பெரிதாக தோன்றாது. எனவே எது ஒன்று சத்தியமோ, எது ஒன்று நம்மை நிலைத்திருக்குமோ, எது ஒன்று நம்மை மீண்டும் பிறவாமல் வைத்திருக்குமோ
அதை எண்ணி நம்முடைய பயணத்தை தொடர்வோம், ஆத்ம ஞானம் பெறுவோம். மனக்கவலையை போக்கி மரண பயமின்றி சந்தோஷமாக இருப்பதே இந்த மனித பிறவியினுடைய பயனாகும். இதுவே ஜீவன் முக்தி என்ற மனித பிறவியின் உண்மை வெற்றியாகும். இதிலே வெற்றி அடைந்தவர்களே பிறவி என்னும் பெருங்கடலை நீந்தி கடந்தவர்கள். இதை அடையாதவர்கள் பிறந்தும் பிறவாதவர்களாகவே இருப்பார்கள். ஆகவே ஆத்ம ஞானத்தை ஏற்படுத்தி கொள்வோம். இந்த உலகத்திலே மீண்டும் பிறப்பில்லா வாழ்வை பெறுவோம். நன்றி, வணக்கம்.